புது ப்ராடக்ட்ஸ், புது கேமரா மற்றும் ஒரு அட்டகாசமான ஆப் இந்த டெக் நியூஸில். டெக் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ. ஆப்பிள் அவங்களோட 2019 வெர்ஷன் MacBook Air மற்றும் MacBook Pro போன வாரம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தா இவங்க லான்ச் பண்ண MacBook Air போன வருஷம் இவங்க லான்ச் பண்ண பழைய வெர்ஷனை விட ஸ்லோவா இருக்குன்னு சொல்றாங்க. கன்சோ மேக்னு சொல்லக்கூடியவங்க இந்த ரெண்டு லேப்டாப்லையும் யூஸ் பண்ணியிருக்கிற SSDயை கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதுக்காக இவங்க யூஸ் பண்ணது Black Magic Disk Speed Test. இந்த டெஸ்ட் படி பார்த்தா 2019 வெர்ஷன் SSDயோட ரைட் ஸ்பீட் 1 Gbps இருக்கு. அதே நேரத்தில் இதோட ரீட் ஸ்பீட் 1.3 Gbps இருக்கு. பட் அதே நேரத்தில் போன வருஷம் SSDயோட ரைட் ஸ்பீட் பார்த்தா 920 Mbps தான் இருக்கு. அதே நேரத்தில் இதோட ரீட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2 Gbps இருக்கு. இந்த டெஸ்ட்ல இருந்து கிளியரா தெரியுது புது வெர்ஷன் SSD ரைட் ஸ்பீட்ல கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு, பட் ரீட் ஸ்பீட்ல பாதிக்கும் கம்மியா இருக்கு. இந்த புது வெர்ஷன்ல ஸ்லோ SSD யூஸ் பண்ண மூலமா இந்த லேப்டாப்போட ஓவரால் பிரைஸை கம்மியாக்க முடிஞ்சிருக்கு. இவங்க SSDயோட ஸ்பீட் கம்மியானதால இதோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் கம்மியாச்சுன்னு தப்பா இட போட்டுறாதீங்க. உங்களோட டெய்லி யூஸ்ல இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த 2019 MacBook Air உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் ஆன 1 lakhல இருந்து கிடைக்கும். Xiaomi அவங்க இந்தியாவுக்கு வந்து 5 years anniversary ஆனதுக்காக ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய LED லேம்ப். இந்த லேம்ப் ஒரே ஒயிட் கலர் ஆப்ஷனில் தான் வரும். பட் இதுக்குள்ளேருந்து வரக்கூடிய லைட்டை நீங்கள் 3 கலராக மாற்றிக்கலாம். ஒன்று ஒயிட், ஒன்று வார்ம் ஒயிட், ஒன்று எல்லோ கலர். இதோட பேஸ் ரவுண்டாக இருக்குது, இதோட போல் நல்ல ஸ்லிம்மாக இருக்குது மற்றும் பல்பை ஹோல்ட் பண்ணியிருக்க டாப் பார்ட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இது நல்ல லைட் வெயிட்டும் போர்ட்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் சார்ஜில் 5 நாளைக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணும். அடிக்கடி உங்கள் வீட்டில் கரண்ட் கட் ஆகுதுன்னா இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி 5th year anniversary-க்காக ரீசெண்டாக ட்ரிம்மர் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. மேலும் என்னெல்லாம் ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். டெக் ஃபேக்ட் Xiaomi பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்ப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச Xiaomi இந்தியாவில் பட்ஜெட் ரேட்டில் மொபைல் ஃபோன்ஸ் விற்று செம்மையாக ஃபேமஸ் ஆனாங்க. பட் இவங்க ஃபோன், டிவி, லேப்டாப் தவிர நம்மளுக்கு தெரியாத நிறைய ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க. இவங்க விற்கக்கூடிய சில லிஸ்ட் படிக்கிறேன் கேளுங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ், ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ், ட்ரோன்ஸ், ஸ்மார்ட் லைட் பல்ப்ஸ், ரோபோட் வேக்யூம் கிளீனர், பவர் பேங்க், செக்யூரிட்டி கேமராஸ் மற்றும் மீடியா ஸ்ட்ரீமிங் டிவைசஸ். இதை தாண்டி நல்ல விசித்திரமான ப்ராடக்ட்டும் விற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஷூஸ், ரைஸ் குக்கர்ஸ், எலக்ட்ரிக் டூத் பிரஷ், ட்ராவல் பில்லோஸ், சூட் கேஸ், மேட்ரஸஸ், அது மட்டும் இல்லாமல் பென்ஸ். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாம்சங் கேலக்ஸி நோட்டில் இருக்கிற மாதிரி ஸ்மார்ட் பென்லாம் கிடையாது, சாதா எழுதக்கூடிய பென். அவ்வளோ பெரிய டெக் கம்பெனி இதெல்லாமா கூட விற்கிறாங்கன்னு கேட்டால் ஆச்சரியமாக தான் இருக்கும். நான் சொல்லாத ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சோனி தரப்புல இருந்து A7R4 ஒரு புது கேமரா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடியது ஃபுல் ஃப்ரேம் பேக் illuminated CMOS சென்சர். போன வெர்ஷன் 42 மெகாபிக்சல் இருந்து இப்போ 61 மெகாபிக்சல் தராங்க. இதில் 15 ஸ்டாப்ஸ் டைனாமிக் ரேஞ்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் 5 axis இன் பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. இதில் கொடுத்துருக்கிறது 5.76 மில்லியன் டாட் ரெசல்யூஷன் கொண்ட OLED எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர். இந்த EVFல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 Hz இல்லை 120 Hz மாற்றக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. அடிஷ்னலாக உங்களுக்கு பிக்சல் ஷிஃப்ட் மோடுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. இது மூலமாக உங்களால் 16 இமேஜஸ் ஸ்டாக் பண்ணி எடிட்டிங்கில் 240 மெகாபிக்சல் இமேஜ் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதால் 61 மெகாபிக்சல் இமேஜை 10 frames per second எடுக்க முடியும். இதில் உங்களுக்கு 567 ஃபேஸ் டிடெக்ஷனும் 425 கான்ட்ராஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்டும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரியல் டைம் ஐ ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் வீடியோலையும் ஒர்க் பண்ணோம். இந்த கேமராவை $3,500 லான்ச் பண்ணியிருக்காங்க மற்றும் செப்டம்பர்லேருந்து இது எல்லாருக்கும் வாங்குறதுக்கு அவைலபிளாக இருக்கும். சோனி அவங்களோட RXO II கேமராவை கடைசியாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த கேமராவை மார்ச் அப்போவே அனௌன்ஸ் பண்ணாங்க, பட் லான்ச் பண்ணுறதுக்கு இவ்வளோ டிலே பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ஷன் கேமராவோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஒரு டெக் நியூஸில் போட்டிருக்கேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேமரா உங்களுக்கு 58,000 rupeesக்கு கிடைக்கும். இன்னைக்கான ஹாட் நியூஸ் எல்லா சோஷியல் மீடியாலையும் வைரலாக கலக்கிட்டு இருக்கிற ஒரு ஆப்பை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஃபேஸ்புக் போனாலும் சரி, வாட்ஸ்அப் போனாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வயசான கெட்டப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. இதை பண்ணக்கூடியது FaceAppன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் தான். இது கடந்த 2017 லான்ச் பண்ணாங்க, பட் ரீசெண்டாக தான் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. இதுக்கான முக்கியமான ரீசன் எல்லாரையும் வயசாக காமிக்கிற இதில் இருக்கிற ஃபில்டர் தான்.
இதை நான் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தத்ரூபமாக இருக்குது. இதுக்காக இவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களை வயசாக காமிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை எங்கே காமிக்கிறதுலையும், உங்களோட ஹேர் கலர் மாற்றுறதுலையும், உங்களுக்கு மேக்கப் போடுறதுலையும், உங்களோட டல்லான ஃபேஸில் ஸ்வீப் ஆட் பண்ணுற போல் ஃபில்டர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிக்கோங்க. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் நல்லா ஃபன்னாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். டேக் விரும்புகிற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு எபிசோடில் பார்க்கலாம். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.